யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் கல்வி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். 12வது படித்தவர்கள் மட்டும் இல்லாம 10வது முடித்தவர்கள் யூஜி படிச்சவங்க எல்லாருமே நீ அடுத்த கட்டமாக நம்ம என்ன படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், என்ன படிப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்ம நினைத்த வேலைக்கு போகலாம், இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தான் தினந்தோறும் நம்மளுடைய யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் விரிவான தெளிவான விளக்கங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வெளிநாட்டில் என்ன விதமான படிப்புகள்லாம் படிக்கலாம், வெளிநாட்டு படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை அளிக்கிறதுக்காக யூரோப் ஸ்டடி சென்டருடைய இயக்குனரும் கல்வி ஆலோசகருமான திரு சிவராம் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து 3வது ஆண்டா நம்மளுடைய யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பங்கேற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கல்வி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஆசை. நம்ம ஊரில் படிக்கிறத விட ஒரு ஃபாரின் ரிட்டனாக இருந்ததுன்னா ஒரு நல்ல பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறது முதல் விஷயம். இன்னொன்று வந்து நல்ல ஒரு தரமான கல்வி நம்ம பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு மோகம் எப்படி இருக்குது மாணவர்கள் மத்தியில்? நிச்சயமாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 7 நிறுவனத்தாருக்கு 3வது ஆண்டும் எங்கள் நிறுவனத்திற்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்குவதற்குண்டான வாய்ப்பு கொடுத்ததற்கு எங்கள் நிறுவனம் சார்பாக மிக மிக நன்றிகள். அடுத்தது இந்த வெளிநாட்டு மோகம் அதெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காவிடில் நிச்சயமாக அயல் நாடுகளில் எஸ்பெஷலி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் நம்ம போய் படிக்கலாம். ஏன் அரசு கல்லூரிகள் எங்கள் நிறுவனத்தில் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகள் அது மருத்துவமாகட்டும் பொறியியலாகட்டும் கலைக்கல்லூரிகள் ஆகட்டும் அவர்கள் மட்டுமே கல்வியை வியாபாரமாக்காமல் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு சேவை மனப்பான்மையில் கல்வி இருக்கும்பொழுது தான் அது மாணவர்களுக்கு உண்டான முழுவதுமான ஒரு பயனை கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் கிடைக்காத விடில் அட்மிஷன் கிடைக்காவிடில் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் சேரலாம். மிக முக்கியமாக அனைவரும் பயப்படுவது அயல் நாடுனாலே எல்லாம் நிறைய செலவாகும்ப்பா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைப்பாங்க. பட் எந்த சாமானியனுக்கும் இந்த கல்வி சென்றடையும் வகையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டண விகிதத்திலேருந்தே அயல் நாடுகளில் எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த கல்வி முறைகள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முக்கியமாக இந்த என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் இந்த நியூஸ் 7 நிகழ்ச்சி மூலிமா தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்றதே ஒன்று 95% மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஸோ அவர்களுக்கு இந்த விஷயம் நிச்சயமாக சென்றடைய வேண்டும். கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் நம்முடைய நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைகள் எல்லாமே நம்ம நாட்டை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி மாணவர்கள் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே தங்களை தயார்படுத்திக்கணும்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் வரைக்கும் ரொம்ப அமேசிங்கான ஒரு சிஸ்டம், டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் மாதிரி தட் இஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க சில்ட்ரன் மாதிரி பார்த்துக்கிட்டு அவங்க இந்த காலேஜஸ்க்கு அனுப்புகிறாங்க. பட் அரசு கல்லூரிகள் அல்லாது வேறு எந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கும் பொழுது நமக்கு அடிப்படை கல்வி முறைகளும் சரி ஃபெசிலிட்டிஸும் இல்லாததுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 95 விழுக்காடு மாணவ மாணவிகள் இன்றைக்கி வந்து படித்த துறை வேறு, அவர்கள் வேலை செய்யக்கூடிய துறை வேறு. முக்கால்வாசி மாணவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் 2-3 இயர்ஸ் பேக் வந்து என்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து சிவில் படிக்கலாமா இல்லை கெமிக்கல் படிக்கலாமா இல்லை மெடிசன் படிக்கலாமான்னு கேட்பாங்க. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஏன் படிக்கணும்னு கேட்குறான் இப்போ. ஏன்னா பிகாஸ் அவங்க ஃபேமிலி அத்தனை பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கும்போது சார் நான் ஏன் படிக்கணும் அப்படின்றான். ஸோ அந்த நிலையிலேருந்து அந்த மாணவனை மோட்டிவேட் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. இது அனைத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் படிப்பை மனப்பாடம் செய்து படிப்பதும் அயல் நாடுகளில் தவறான இடங்களில் மருத்துவம் படிப்பதற்கு தான் இத்தனை மாணவ மாணவிகள் இன்றைக்கி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாக இருக்கிறதுக்கு உண்டான அடிப்படை காரணம். கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளங்களையும் லைவ் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் விரிவான தெளிவான விளக்கங்களையும் அவர்கிட்ட கேட்கலாம். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், வெளிநாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி 10th இருந்தே வந்து அதுக்கு அவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ 12வது முடிச்சதுக்கப்புறமா எந்த துறையை நம்ம வெளிநாடுகளில் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரியான துறையை வெளிநாடுகளில் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும்? நிச்சயமாக. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பாதி நேயர்களுக்கு மேலே நீட் கன்ஃபியூஷன், ஏன்னா எங்கே போய் படிக்கிறது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் நான் நேயர்களுக்கும் மிக தாழ்மையாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், முக்கியமாக மெடிசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தலை சிறந்த இடம் மருத்துவம் படிப்பதற்கு இந்தியா. ஸோ நீட் எழுதி இங்கே இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் படித்தால்தான் ஒரு மாணவர் ஒரு நிஜமான ஒரு மருத்துவர் ஆக முடியும். ஸோ இதை விட்டுட்டு நாடுகளின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. நிறைய நாட்டில் போயிட்டு பசங்க போய் அங்கே MBBS படிச்சுட்டு அவர்கள் வாழ்க்கையை தொலைத்தது தான் மிச்சம்.
ஸோ அதனால் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக எம்பிபிஎஸ் எஸ்பெஷலி நீங்கள் அப்ராட் போகிறத முற்றிலுமாக தவிர்த்துறது நல்லது. எங்கள் நிறுவனத்திலே கூட நாங்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பொறியியலுக்கும் மேலாண்மைக்கும் அமிச்சா கூட மருத்துவம் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஒரு 8லேருந்து 10 மாணவர்கள் தான். ஏன்னா அவ்வளோதான் மொத்த சீட்ஸே அவைலபிள். ஸோ மருத்துவம் பொறுத்தவரை தயவு செய்து விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். அயல் நாடுகளில் மருத்துவத்தை படித்து ஏமாறுவதில் தமிழகம் தான் முதலிடம். ரெண்டாவது இன்ஜினியரிங். நான் இந்த ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்னா, அரசு கல்லூரிகள் ஐஐடி என்ஐடி போன்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்காவிடில் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் தாராளமாக போய் படிக்கலாம். சேம் அப்ளைஸ் டு மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஸோ புரிஞ்சு படிக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுடேட்டட் சிலபஸும் மாணவர்கள் மனப்பாடம் செய்து படிப்பதும் தான். அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம். அடிப்படையிலே அரசு கல்லூரிகளில் தட் இஸ் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாந்து போன்ற நாடுகளில் மிக மிக குறைவான கட்டணம். ஏன் குறைவான கட்டணம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 விழுக்காடு உங்களது கல்வி கட்டணத்தை அந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன படிப்பு என்ன ஃபீஸ் கட்டுவீங்களோ அதை விட ஐரோப்பிய நாடுகளில் படிப்பது குறைவு. பட் புரிந்து படிப்பீங்க. நீங்கள் நிஜமான ஒரு பொறியாளராகவும் ஒரு மேலாண்மை இயக்குநராகவும் நிச்சயமாக வரலாம். கண்டிப்பாக மெடிசன் வந்து வெளிநாட்டில் படிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து நாமக்கல்ல இருந்து விக்னேஷ் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம் விக்னேஷ், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் நான் பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன் சார் 12th. சரி, பிஎஸ்சி இருக்கு சயின்ஸ் குரூப். நல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் பண்ணுற மாதிரி இந்த சயின்ஸ் குரூப் படிச்சோங்க சார். ஓகே, அதுதான் சார். அதுக்கே சார் சொல்லுவார் நிச்சயமா. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த சயின்ஸ் ரிலேட்டட் பிஎஸ்சி ரிலேட்டட்லாம் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக அதில் நீங்கள் ஃபர்தராக மாஸ்டர்ஸ் பண்ணி ரிசர்ச் முடிக்கும்போது, தட் இஸ் பிஹெச்டி முடிக்கும்போது தான் அந்த ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அரல்ஸ் இந்த பயோடெக்னாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆழத்துக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ரூல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுமே தெரியாது. நிறைய இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் எல்லாம் படித்து முடிக்கும்போது ரூல்ஸே வரலாம். தட் இஸ் பிஹெச்டி படித்தவங்க தான் டீச்சிங்கே நம்ம இந்தியாவில் சொல்லிக் கொடுக்கணுன்ற அளவுக்கு கூட இன்னும் அது மாதிரிலாம் இந்த ப்ரொபோசல்ஸும் கிடையாது. பட் நிச்சயமாக அந்த கல்வியினுடைய ஆழத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, மெடிசன் எடுக்கிறீங்க, தட் இஸ் மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு யூஜி டிகிரி இஸ் மோர் தென் எனஃப். பட் நிச்சயமாக எஸ்பெஷலி இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி எடுக்கிற பசங்க தயவு செய்து பிஹெச்டி வரைக்கும் மனதளவில் தயாராகிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிஹெச்டி அளவுக்கு எக்ஸலண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில். பட் அரசு கல்லூரிகள் இல்லாது நம்ம போகும்பொழுது அங்கே அடிப்படை வசதிகள் இல்லாமல் நான் இதை ஏன் எடுத்து படித்தேன் தான் நிறைய பசங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இந்த பிஹெச்டி மாதிரியான இந்த ரிசர்ச் பேஸில் போகும்போது அவங்க எப்படி ஸ்கூல்ல இருந்தே தங்களை தயார்படுத்திக்கணுமா, அல்லது யூஜி அல்லது பிஜி படிக்கும் பொழுது அவங்க தயார்படுத்திக்கிட்டா போதுமா? அதான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி. எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது அவன் வந்து பயோடெக்னாலஜின்னு சொல்லுவான். பயோடெக்னாலஜினா பிரதர் ஆர் யூ ரெடி டு ஸ்டடி ஃபார் த நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்னா சார் அவ்வளோலாம் என்னால் படிக்க முடியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ராங் கன்செப்ஷன்ஸ், ஒரு ராங் ஐடியாலஜி அவன் ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான், அதை அவங்க மைண்டில் போட்டு அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வரும்போது நாங்கள் கிளியராக இந்த 12 வருஷமாக பண்ணிட்டு இருக்கனால ப்ளஸ் நான் வந்து ஐரோப்பிய நாடுகளில் கல்வி பயின்றவன், நாங்கள் வேலை செஞ்சவன். ஸோ எனக்கு அங்கே நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்றது கிளியராகவே ஒரு கிளியர் பிக்சர். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அவங்ககிட்ட கிளியராக சொல்லிடுவோம் இது உனக்கு சூட்டபிள் ஆகுமா. இன்னைக்கு கூட மார்னிங் வந்து ஒரு 60% எடுத்து ஒரு மாணவன் நான் படித்தா அவங்க அப்பா சொல்கிறாரு படித்தா நான் என் பையனை மருத்துவம் தான் சார் படிக்க வைப்பேன் அப்படின்னு. பையன் வந்து சொல்கிறான் ஈ ஷோ சிக்னல்ஸ் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை சார். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம பிரிக்க வேண்டியது இருக்குது சார். பிகாஸ் ஒரு 60% 70% எடுத்த மாணவன் மருத்துவம் படிப்பது என்பது ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு செயல். ஸோ இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு குரூவில் அந்த ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சுட்டோம்னா வெற்றி நிச்சயம். இல்லை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா, இல்லை வந்து சீட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குமா? மெடிசனுக்கு சார், மெடிசன் எங்களை பொறுத்த வரைக்கும் சரி, நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா ஒரு 80-85 மேலெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் மருத்துவத்தை பற்றி நம்ம பேசலாம். இன்னைக்கு நிறைய கன்சல்டன்ஸ் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50-60% பசங்களை நீங்கள் உங்களை பையனை நான் எப்படியாவது மருத்துவர் ஆக்கிடுறேன், நீங்கள் அயல் நாட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அந்த பசங்களை அவங்க அனுப்பிச்சிட்டு 2வது 3வது வருஷத்துல திரும்ப வந்துடுறான். பல நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்கிட்டே இருக்கு. ஸோ எதுக்கு நம்ம இதை செய்யணும்? சம்திங் இஸ் நாட் எடிபிள், எதுக்கு நம்ம அதை கொடுக்கணும்? அதனால அவர்களுக்கு எந்தெந்த கல்வி பொருந்துமோ அதை சூஸ் பண்ணணும். அதுல தான் வந்து பிரச்சனையே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாங்க தேவையில்லாத விஷயத்தை நம்ம செய்யும் போது தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான விஷயத்தை செய்யும் போது எப்போதுமே ப்ராப்ளம் வரும். இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க, வெளிநாடுகளில் படிக்கும் பொழுது நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு. அந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் என்ன? நடைமுறை சிக்கல் இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. இப்போ என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி நீட் டு அட்ரஸ். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொறியியல் கல்லூரி, அரசு கல்லூரிகள் அல்லாது நீங்கள் படிக்கும்போது லாஸ்ட் மினிட்ல மெமரைஸ் பண்ணி மக்கப் பண்ணி கூட நம்ம பாஸ் பண்ணலாம். அதனால தான் இத்தனை பேர் நீங்கள் நம்ம வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம். பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை டே 1லேருந்தே நம்ம ஒர்க் பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் எந்த கிளாஸஸுமே கிடையாது. தே வில் பி இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அடிப்படையில் ஒரு கல்வி முறை மாற்றம்
அதாவது ப்ராக்டிக்கல் எஜுகேஷன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப டெடிகேட்டடாக வேலை செய்யணும். பட் தியரட்டிக்கல் எஜுகேஷன் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் தியரட்டிக்கல் எஜுகேஷன் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு வாங்குவது என்பது ஒரு முடியாத ஒரு விஷயம். பட் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் நீங்கள் ஒன்று படிக்கும்பொழுது நிச்சயமாக உங்களது வேலை வாய்ப்புகளும் உங்களது எதிர்காலமும் நிச்சயமாக ப்ராஸ்பெக்டிவாக இருக்கும். இப்போ இதை பற்றி இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, அதை பேசுறதுக்கு முன்னாடி மதுரையிலேருந்து ஈஸ்வரன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம் ஈஸ்வரன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். இந்த மெக்கானிக்கலாமா சார்? புரியல, இன்னொரு தடவை தெளிவாக உங்களுடைய சந்தேகத்தை கேட்குறீங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி சார், நிச்சயமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் நான் நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்கில் சொன்ன அதே தாங்க, அரசு கல்லூரிகள் அல்லாது நீங்கள் வந்து இங்கே எங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் நமக்கு டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமே தவிர மெக்கானிக்கல் பேஸ்ட் ஜாப்ஸ் வாங்குறது மிக மிக கடினம். ஏனென்றால் இந்த சிலபஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு 30 to 35 இயர்ஸ் நமக்கு வந்து எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரல. மிக மிக முக்கியமானு பார்த்தீங்கன்னா எம்டெக் படித்தவங்களாம் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மாறணும். முக்கியமாக இது எப்போ மாறப்போகுது, எப்போ இந்த விஷயங்கள் நமக்கு தெரியல. ஸோ அதனால் உங்களால் ஐஐடி என்ஐடியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா தாராளமாக ஐரோப்பிய நாடுகள், டாப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஸ்கேனியா, ஓல்வோலேருந்து மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து எல்லா நிறுவனங்களுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃபாரின்னு நீங்கள் யாரும் பணம், இன்றைக்கி நிறைய கல்வியாளர் நான் பார்க்கும்போது இதை படிக்கலாம் அதை படிக்கலான்றாங்க. பட் இன்னும் இந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம். பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு? இப்போ இந்த பையன் வந்து ஒரு 3 மாதத்தில் அவன் ஃபீஸை கட்டி அவன் போய் படிப்பை ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ கல்வி முறை மாறி எப்போ இதெல்லாம் நம்ம மாறி, இதெல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் இங்கே அரசு கல்லூரிகள் கிடைக்காவிடில் நிச்சயமாக ஐரோப்பிய அரசு கல்லூரிகளை தாராளமாக படிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஷன் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அரக்கோணத்திலிருந்து கார்த்திக் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ கார்த்திக், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். எஸ் சார். இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியில் படிக்கிறாங்க, ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சார் வந்து. ஸோ எதனா இந்த ரீசன்ஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க சார், ஏன் வந்து வெளியில் படிக்கக்கூடாது? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் படிக்க சொல்கிறாங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ், யூகே அந்த மாதிரிலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் வந்து எம்பிபிஎஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேங்க? என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது வெளியில் படிக்கிறதுனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சார். கண்டிப்பாக ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்ல போகிறார். ஏன்னா அது உங்களுக்கான கேள்வி மட்டும் கிடையாது, இந்த சந்தேகம் பலருக்குமே இருக்குது. நிச்சயமாக. அதாவது சார், நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு நாடை நான் குறிப்பிட்டு அதை நான் விக்டிமைஸ் பண்ண விரும்பலை. நாடுகளின் பேரை விட்டுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1970s ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி மருத்துவத்தை அயல் நாட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? படிச்சுறாங்க. இந்தியா வந்து அவங்க ஒரு MCI, அதாவது ஸ்க்ரீனிங் டெஸ்ட், நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடத்தக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுடைய பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் நெட்டில் போய் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். 3%-லேருந்து 7% தான். அதுவும் எத்தனாவது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாங்க? 4வது அட்டம்ப்ட், 5வது அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் இல்லாமல் மருத்துவம் படிப்பதும் பொறியியல் படிப்பை மனப்பாடம் செய்து படிப்பதனால் குழந்தைகள், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. எஸ்பெஷலி பேஷன்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாட்டில் ஒரு பர்டிகுலர் கல்லூரியில் 6000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரே பேட்சில். ஸோ தமிழ்நாடுடைய மொத்த மெடிசன் சீட்டுடைய கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 சம்திங் தான். பட் அந்த 4000 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது என்ன அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? அண்ட் எத்தனை பேருக்கு அவங்களால அந்த டெட் பாடிஸை கொடுத்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைகள் இன்னும் பற்பல இருக்குது. ஸோ அதனால் அயல் நாடுகளில் மருத்துவத்தை மாணவர்கள் தவிர்ப்பது நல்லது. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம், எங்கள் வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் ஏன் அதை பண்ண வேண்டாம்னு அவங்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு பயனளிக்காத ஒரு விஷயம். ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் போயிட்டு இன்றைக்கி 1975 போகிறாங்கன்னே வச்சுப்போம் சார். இன்றைக்கி யார் வந்து ஒரு சீஃப் டாக்டராக இருக்கா? ஒரு கார்டியாலஜி சர்ஜன் பண்ணுறனாவோ, இல்லை ஒரு கைனகாலஜிஸ்டாவோ, இல்லை ஒரு சீஃப் பீடியாட்ரிக்கோ ஒருத்தர் இருக்காங்களா? மேபி ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். மெஜாரிட்டி 99.9% வீழ்ச்சின் போது அது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் எதற்காக நம்ம மாணவர்களை ஒரு தவறான அந்த ஒரு நோக்கத்துக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணோம்? எது எஃபெக்டிவாக இருக்கோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதனால தான் மருத்துவத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் படிப்பது சால சிறந்தது. இந்த வெளிநாடுகளில் படிக்க போகும் பொழுது என்னென்ன விஷயங்களை முதல்ல நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சார்? ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாதுங்க. இப்போ முக்கியமாக நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா மோட்டிவேஷன், டெடிகேஷன். இப்போ எங்கள் நிறுவனம் உள்ள வந்தோடனே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி மாஸ்டர் லெவலில், சார் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே தான் படிக்கணும் அப்படின்ற வருவாங்க. இது பார்ட் டைம் ஜாப், யூரோப் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறதுக்கு உண்டான இடமே கிடையாது. ஏனென்றால் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு தங்கும் செலவு எல்லா செலவுமே சேர்த்து 15,000 to 20,000 ரூபாய்க்கு மேலே கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸில். ஸோ முழுக்க நான் படிக்க வேண்டும், நிஜமாகவே நான் ஒரு மேலாண்மை வல்லுநர் ஆக வேண்டும், நிஜமாகவே நான் ஒரு பொறியாளர் ஆக வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக
அவங்க வந்து அயல் நாடுகளில் போய் படிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்பதை தாண்டி யூரோப் ஸ்டடி சென்டர் நிச்சயமாக எந்த ஒரு சாமானியனுக்கும் தரமான அயல் நாட்டு கல்வியை, அதுவும் ஒரு குறைவான கட்டணத்தில், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டடீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakhs per year தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், யூஜி பிஜி எல்லாமே. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. மக்களிடையே இது போய் விஷயம் சென்று அடைஞ்சது. இது எவ்வளோ எஃபெக்டிவ்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நிச்சயமாக அனைத்து மாணவர்களும் மாணவ சமுதாயமும் நிச்சயமாக பயன்பெறும். கண்டிப்பா அது நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமா எல்லாருக்கும் போய் சென்று அடையும் அப்படின்னு நம்பலாம். தொடர்ந்து சென்னையிலிருந்து எலிசபெத் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் எலிசபெத், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் நான் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்கம்மா, எதுல பிஹெச்டி பண்றீங்க? நான் பாட்டனில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஆல்ரெடி நான் பிஜி வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்ல பண்ணேன். சரி. இப்போ நான் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாபுக்கு போறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஓகே, கிராஸ் மேஜர் அப்படிங்கறதால, சாரி கிராஸ் மேஜர்ல நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பிஜி பண்ணனதால பிஹெச்டி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் டைமா பார்ட் டைமாமா? ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன் சார். காலேஜ்ல போய் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு டவுட். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம படிச்சிட்டு இருக்கப்பவே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பிஹெச்டிக்கு. ஓகே. இப்போ ஆட் ஆயிடுச்சா இல்ல நாங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிட்டு தான் நாங்க ஜாபுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியுமா? கண்டிப்பா சார். நிச்சயமா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை அவங்க வரைமுறை கொடுத்துருப்பாங்க. பட் when it comes to your PhD பொறுத்தவரை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்து என்ன நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் எந்த துறை, நீங்கள் ஃபிசிக்ஸ் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல, அந்த துறை சார்ந்த, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னா க்ளோஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ், அதுலேயும் வந்து உங்களுடைய ரிசர்ச் பொசிஷன்ஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி யூஜி முடித்தவங்களுக்கு, நீங்கள் பிஜி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படித்தா தான் பிஹெச்டி நீங்கள் யூரோப்பில் பண்ண முடியும். பிஜி நீங்கள் வந்து நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எம்டெக் படித்து முடிச்சுட்டு சார் என்னோட பிஹெச்டி நான் யூரோப்பில் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்ககிட்ட நாங்கள் நோ சொல்கிறது. ஏன்னா மாஸ்டர்ஸை யூரோப்பில் படித்தா தான் நீங்கள் யூரோப்பில் பிஹெச்டி பண்ண முடியும். ஏன்னா பிஹெச்டி வந்து யூரோப்பில் இட்ஸ் லைக் எ ஜாப். அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பர் மந்த் 1000 or 1500 euros, தட் டிபெண்ட்ஸ், ஸ்டைஃபன் கொடுத்து. ஸோ பிஹெச்டி இஸ் லைக் எ ஜாப். இப்போ இங்கே மாதிரி கிடையாது, பிஹெச்டி ஒரு ஜாப் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நிச்சயமாக மாஸ்டர்ஸ் நீங்க அங்க யூரோப்ல படிச்சா தான் பிஹெச்டி நீங்க யூரோப்ல அப்ப கண்டிப்பா பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்ததுன்னா யூஜிலேயே வந்து அதுக்கான பிளான் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. தொடர்ந்து தாம்பரம்ல இருந்து பலராமன் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு பலராமன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என் சன் வந்து பிடிஎஸ் 4th year படிக்கிறாரு இங்க ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில. சரிங்க. அவர் வந்து இப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு யூரோப்ல எந்த கண்ட்ரியில் படித்தா நல்லா இருக்கும் சார்? ஹையர் ஸ்டடீஸ் அங்கே இருக்குமா சார்? ஓகே, அதான் பிடிஎஸ் படிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் இன் டென்டல் சர்ஜரி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கலாம்னு ஆசைப்படுவீங்க. பட் நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நான் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெங்கன் கண்ட்ரிஸ், இங்கெல்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இதர கண்ட்ரிஸ் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம், பட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே நீட் எழுதி நீங்கள் ஃபர்தராக இந்தியாவில் உங்களுடைய பிஜி டென்டிஸ்ட்ரி நீங்கள் பிளான் பண்ணுறது ஃபினான்ஷியலாகவும் சரி, ப்ளஸ் உங்களுக்கு கெரியர் வைஸாகவும் நல்லாயிருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஆஃபீஸில் பிடிஎஸ் படித்து முடிச்சுட்டு பப்ளிக் ஹெல்த்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி யுனைடெட் நேஷன்ஸ்லேயும் சரி, வேர்ல்டு ஹெல்த் WHOலையும் சரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிராஸ் மேஜர் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. அடுத்ததாக இன்னொரு துறை வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை வந்து இன்ஜினியரிங். சின்ன வயசுலேருந்து நான் வந்து பிஇ படிக்கணும், பிடெக் படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஐடியாலேயே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கடந்த 2 வருஷமாக இந்த மென்டாலிட்டி மாறிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது மாறி இருக்குங்களா, இல்லை வந்து எல்லாருமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை, அதான் இது ஒரு எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஜனத்தொகை அதிகமாக ஆக வேலை வாய்ப்புகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அஃப்கோர்ஸ் ஆட்டோமேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அந்த கான்செப்ட் வந்ததுனால கொஞ்சம் வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இத்தனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத அளவுக்கு போயிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. வேலை வாய்ப்புக்கு மிக முக்கியம் திறமை. அந்த திறமையும் உங்களுக்கு அடிப்படை கல்வி வசதிகளும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல. பட் அதை நான் மனப்பாடம் செஞ்சு படிச்சுட்டு இன்ஜினியரிங் இதை வந்து குறை சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. எந்த ஒரு பொறியியல் மாணவனும் அவன் கல்வியை புரிந்து படிக்கும்பொழுது நிச்சயமாக அவனுக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையும். யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள்லையும் சரி, நீங்கள் புரிஞ்சு மட்டுமே படிக்க முடியும். ஏன்னா எல்லாமே ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். ஸோ அதனால் ஆப் பண்ணுங்கள், புரிஞ்சு படிக்கக்கூடிய இடத்துல சேருங்க. மனப்பாடம் செஞ்சு படிக்கக்கூடிய இடத்துல படிச்சுட்டு நாளை யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அப்படின்னா அந்த மாதிரியான கல்லூரிகள் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கோவையிலிருந்து ரஞ்சித் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரஞ்சித், உங்களுடைய டவுட்டை கேளுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. இப்போ நார்வேல போய் படிக்கணும் சார், மேனேஜ்மெண்ட் வந்து அட்வைசபிளா அங்கே இப்போ 2017 இன்டேக். ஓகே ஓகே, நல்ல கேள்வி. நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் எந்த பேக்ரவுண்ட், நீங்கள் MBBS படிச்சிருந்தா கூட நிச்சயமாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிக்கலாம்.
நார்வேன்னு மட்டும் இல்லை தம்பி, நார்வேல நிச்சயமாக மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கலாம். 2017 இன்டேக், அதெல்லாம் என்னென்ன டெட்லைன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க நேயர்களே. ஷெங்கன் கண்ட்ரிஸ், அதாவது 26 நாடுகளுக்குமே ஒரே வீசா. இந்த 26 நாடுகளுக்குமே அந்த கல்வி தரம் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் கமிஷனே பார்த்தீங்கன்னா நிர்ணயம் செய்யுது. ஸோ அதனால் அந்த 26 நாடுகள், அதாவது ஜெர்மனி, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், போர்ச்சுகல், ஹங்கேரி, செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, எந்த நாட்டில் வேணால் படிக்கலாம். நமக்கு அந்த சப்ஜெக்ட் மாடியூல்ஸ் பிடிச்சதா நிச்சயமாக படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன பி ஸ்கூல்ஸில் 6-7 lakhs rupees கட்டி ஏமாந்துட்டு இருக்காங்க. பட் 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் கட்டண விகிதத்தில் டாப் யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷரில் நிச்சயமாக நீங்கள் படிக்கலாம். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு கைண்ட் அட்வைஸ் என்ன, மாணவிகள்லாம் நிறைய கடன் வாங்கி பேரண்ட்ஸை ஒரு பெரிய சுமையில் உள்ளாக்கிறாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய எஜுகேஷன் லோன்ஸ் மாணவர்களால் கட்ட முடியல. ஏனென்றால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையும் சரி, அவர்கள் கல்விக்கான செலவழிக்கக்கூடிய தொகையும் சரி கம்பேரே பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வியை படிக்கும்போது அது உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ தொடர்ந்து சென்னையிலேருந்து சைலேஷ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சைலேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் நான் சைலேஷ் சார், நான் வந்து நர்சிங் படிக்கிறேன் சார், ஃபைனல் இயர். ஓகே. நான் இப்போ வந்து ஃபர்தராக வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யா அது மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சார். ஓகே சார், அதை எப்படி படிக்கலாமா இல்லை எப்படி என்ன பண்ணுறது? நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய முதல்ல இருந்து நம்ம இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பிரதர், அந்த நாட்டு கண்ட்ரிஸ் எல்லாம், அந்த நாடுகள் எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. தயவு செஞ்சு நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களை யார் அடுத்து எம்பிபிஎஸ் படிக்கலான்ற அட்வைஸ் கொடுத்தா எனக்கு தெரியல. எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 6 ஆண்டு காலம் அண்டர் கிராஜுவேஷன், 2 to 3 ஆண்டு காலம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சா தான் நம்ம நிஜமான டாக்டர்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் நர்சிங் 3 வருஷம் படிச்சிட்டீங்க, இது ஒரு 10 வருஷம். எப்போ நம்ம படித்து முடிக்கிறது? அழகாக நர்சிங் முடிச்சிட்டிங்க, அடுத்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த், மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்போட உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். இந்தியாவில் என்னென்ன டாப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள், இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராசஸ் பண்ணலாம். பட் யார் உங்களை மெடிசனுக்கு அட்வைஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. 12th முடிச்சுட்டு மெடிசன் பிளான் பண்ணுறோம், அது வேற கதை. பட் நர்சிங் முடிச்சுட்டு யாராவது உங்களுக்கு இதில் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நாடுகளை அறவே தவிர்ப்பது மிக மிக நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இது தொடர்பாக இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டடீஸை வந்து நீங்கள் தொடரலாம். நான் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுருந்தேன் சார். ஹையர் ஸ்டடீஸ், மெடிக்கலில் ஹையர் ஸ்டடீஸ், எம்டி போன்ற அந்த ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் வெளிநாடுகளில் போயிட்டு வந்தால் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக வெளிநாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யூஎஸ் அண்ட் யூகே, இந்த மாதிரி நாடுகளில் நீங்கள் போய் பிஜி படிக்கணும்னா ஏகப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்ளை பண்ணி ஆன்லைனில் சீட் வாங்கி நம்ம டேரெக்டாக போய் படிக்க முடியாது. ஏகப்பட்ட ப்ராசஸஸ் இன்வால்வ். அதெல்லாம் தாண்டி அவங்க அங்கே போய் மருத்துவம் பிஜி படிக்கிறாங்கன்னா மிகச்சிறந்தது. பிளாப் எழுதணும். யூகேனா, யூஎஸ்னா பார்த்தீங்கன்னா யூஎஸ்எம்எல் எழுதணும். நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. நிச்சயமாக அவங்க போய் படிக்கலாம். இப்போ வெளிநாடுகளில் மெடிசன் தவிர இன்ஜினியரிங்காக வெளிநாடுகளில் போய் படிக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் எப்படி என்னென்ன பேசிஸில் வந்து காலேஜஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது? சார், அரசு கல்லூரி 400-500 ஆண்டு பழமையாக இருக்கணும், மிக முக்கியமாக. அண்ட் கட்டண விகிதங்கள் 90% அந்த அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான். அந்த நான் திரும்ப நிகழ்ச்சியிலேருந்து நான் ஒரு 20 வாட்டி சொல்லியிருப்பேன். அரசு கல்லூரிகளில் படிக்கும் பொழுது கல்வி வியாபாரமயமாக்கப்படாது. இன்றைக்கு எடுத்துக்கிடுங்க, ஐஐடியில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எல்லாரும் எம்ப்ளாய்டு. மற்ற மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஐடி கம்பெனி வாசலில் நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கு போன வாரம் மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் 6000 to 7000 ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் அனுப்ப போகிறாங்க, சரி ஸ்டாஃபை வெளியில் அனுப்ப போகிறாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அடுத்த நேற்றுக்கு வந்த நியூஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே அந்த கம்பெனியில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஐடி பீப்புள் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ அதனால் கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணிக்கங்க, நிச்சயமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் கூட ஃபேஸ்புக்கில் லைவாக நம்மளுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அதில் கூட பலரும் வந்து தங்களுடைய கமெண்ட்ஸில் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளை பார்க்கலாம். ரோஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய தம்பி வந்து டிஎம்ஏ முடிச்சிருக்காரு, டிஎம்ஏக்கு அப்புறமா என்ன பண்ணுறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கேள்வி. இல்லை சார், டிப்ளமோ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு 8000 10,000 ஜாப் கிடைச்சிருச்சு, நம்ம அப்படியே க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தவறாக போய் முடியுது. டிப்ளமோ ஓகே ஃபைன், நிச்சயமாக ஒரு பேச்சுலர்ஸ் படிக்கணும். மாஸ்டர்ஸ் படிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் நிச்சயமாக பேச்சுலர்ஸ் நம்ம வந்து படிக்கணும். ஸோ டிப்ளமோ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேச்சுலர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்ணுங்கள் அரசு கல்லூரிகளில், எதர் இன் இந்தியா ஆர் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இல்லை, மெக்கானிக்கல் டிப்ளமோ முடிச்சதுக்கு அப்புறமா பிஇல வந்து வேற ஏதாவது கிராஸ் மேஜர் எடுக்க முடியுமா? இதுக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல். ஏன்னா இதே லைனில் போயிட்டு இருக்கான், அவனுக்கு அது நல்லா பிடிச்சி தான் அந்த டிப்ளமோ எடுத்திருப்பான். ஸோ அதே துறையில் நாம் செல்வது கொஞ்சம் எளிதாக இருக்கும்.
தொடர்ந்து சென்னையிலேருந்து ஃபாத்திமா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய டவுட்டை கேளுங்க. பிஎஸ்சியில் நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷன் எடுத்தா பெஸ்ட்டா, இல்லை என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு, இல்லை வேற என்ன நியூட்ரிஷனுக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஃபுட் ரிலேட்டட், நியூட்ரிஷன் ரிலேட்டட், அதாவது ரெசிஷன் இருந்தாலும் சரி, ரெசிஷன் இல்லைனாலும் சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிச்சயமாக இங்கேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஃபுட் அண்ட் டயட்டிஷியன் கோர்சஸ்லாம் நீங்கள் ரொம்ப டிமாண்டில் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக எடுத்து படிங்க. இது சம்மந்தப்பட்ட இந்த ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அதுக்கான ஸ்கோப்ஸ் எப்படி? ஃபுட் டெக்னாலஜி எதை சொல்றேன், ஜேர்னலிசம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எம்ப்ளாய் ஆகிறாங்க, ஹிஸ்ட்ரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அனைத்து துறை படிப்புகளுக்குமே வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கல்வி முறை மாறாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் நம்ம கிட்டே யார்ட்டையும் ஃபோன் இல்லை, லேண்ட்லைனே சில பேர் வீட்டில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபோன் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடிலாம் நம்ம பிக்சர் டியூப் பேஸ்ட் டிவி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ளாட் ஸ்க்ரீன்ஸுக்கு மாறிட்டோம். எல்லாமே மாத்திரம். பட் அடிப்படை கல்வி முறை மாற்றம் மட்டும் இல்லை. நான் 2006 என்ன நான் சிலபஸ் படிச்சேனோ இன்ஜினியரிங்கில் அதே தான் நின்றைக்கும். ஸோ கல்வி முறை மட்டும் மாறாமல் மற்ற எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டு இந்த என் பையன் எப்படியாவது ஜாப் வாங்கணும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த டெஸ்பிரேஷனில் பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் உள்ளானது தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் கல்வி முறை மாற்றத்தை நாடுவோம். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையுமே இல்லை. பட் கல்வி அப்படின்னும் போது அரசு கல்லூரிகளை படிக்கும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இங்கே அரசு கல்லூரிகள் கிடைக்கலன்னா யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நிச்சயமாக தேர்ந்தெடுக்கும். எல்லாருமே வந்து காலேஜுக்கு சேர்றதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுடைய மனசில் இருக்கும், டக்குன்னு 4 வருஷம் படித்து முடிச்சுமா இமீடியட்டாக வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். ஸோ நம்ம ஊரில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாடுகளில் வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக நம்ம பண்ணி நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சம்பளத்தை எதிர்பார்ப்போம். ஸோ வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது இன்ஜினியரிங் பொறுத்தவரை? நிச்சயமாக அமேசிங் ஸ்கோப். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா வெளிநாட்டில் கொஞ்சம் பணம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் டாப் எல்லாத்தையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 lakhs குறைவா இருக்கு. ஏன்னா டியூஷன் ஃபீஸ் 2 lakhs of rupees and per month 15 to 20,000 rupees living expenses. இது நீங்க இந்தியாவில் ஒரு டாப் காலேஜஸ்ல நீங்க என்ன ஃபீஸ் பே பண்ணுவீங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். பட் மனப்பாடம் செய்து படிக்க முடியாது, புரிந்து படிப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்செப்ட். நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, சார் கூடியே என் பையன் இருந்தான் 18 வயசாவது இப்போவே அவனை ஃபாரின் அனுப்புறேன்னு சொல்கிறீங்களே. மாற்றம் மட்டுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி அவன் கூடயே வச்சுக்கிட்டு அந்த 25 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காம அந்த பேரண்ட்ஸ் டெய்லி ஆஃபீஸில் பார்க்குறோம்ல 25-26 இயர்ஸ் வரைக்கும் கூட அந்த பையனால் லைஃப்பில் செட்டில் பண்ண முடியாமல் ஒரு ஓட்டத்துலேயே அவன் இருக்கிறான், எதை நோக்கி போகிறாங்கன்றது தெரியல. அப்படிலாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கல்வி முறை சிறப்பாக இருந்தால் அவன் வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும். அயல் நாட்டுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு அட்மிஷன் டாப் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கலன்றதுனால தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகிறோம். நானாகட்டும் சரி, எனது மேலாண்மை இயக்குனராகட்டும் சரி, அங்கே எல்லாருமே படிச்சுட்டு நாங்கள் சென்னையில் இன்றைக்கி இந்தியாவில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளுக்கு இந்தியாவில் பஞ்சமே இல்லை. பட் கரெக்டான கல்வி முறையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் படித்தால்தான் இந்த வாய்ப்புகளை நாம் தொட முடியும். எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அனலைஸ் பண்ணி நம்ம கல்வி முறைங்க புரிஞ்சு படிக்கணுங்க. இனிமேலும் மனப்பாடம் செஞ்சு பசங்க படித்து தோத்ததெல்லாம் போதும். லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி, மேக் எ வண்டர்ஃபுல் கெரியர். தொடர்ந்து திருப்பூர்ல இருந்து பாரதி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கமா, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். வணக்கமா, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. +2 எழுதிருக்காங்க. சரிங்க. ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தி எனக்கு டீடைல்ஸ் வேணும். அதாவது கவுன்சிலிங்ல இருக்கா, நீட்ல எலிஜிபிலிட்டி மார்க் எடுக்கணுமா அப்படிங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணுங்க. அப்புறம் ஸ்கோப் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் ஸ்கோப்? ஓகே, நான் அந்த கடைசி क्वेश्चनல இருந்து தான் வர விரும்புறேன். ஃபார்ம் டி பாத்தீங்கன்னா அதெல்லாம் 6 year ப்ரோக்ராம் சார். டைரக்டா ஒரு டாக்டரேட்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கு நீங்க அழகா கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மசி படிச்சுட்டு சிரமத்துக்கு ஆளா இருக்காங்க. அழகா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிங்க. 3 ஆண்டு காலம் படிப்பு இல்லை 4 ஆண்டு காலம் படிப்பு. நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கெமிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்கும், பல மடங்கு கம்பேர்ட் டு ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ். ஃபார்ம் டி இல்லைன்னா இன்னொரு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பி ஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, 4 years 6 years மாதிரி வரும். பட் இதெல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டட் மாதிரி. நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தனா நிறைய வாய்ப்புகள் உண்டு. சார், இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து படிக்க போகிறப்ப இந்த செலவினத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கல்வி கடன் வெளிநாட்டில் படிக்கும் பொழுது அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா போகிறீங்க, இல்லை ஒரு US போகிறீங்க, உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபா எடுத்து வைக்கணும் டேபிள் மேலே. அந்த பையன் வந்து ஒரு 3 year or 4 year டிகிரி முடிக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகும்போதே பேங்க்கில் வந்து அஃப்கோர்ஸ் பேங்க் உங்களுக்கு பணம் கொடுக்குன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் விட்டுருவாங்க, அந்த பேங்க்ல த்ரூ ஆகாது. பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டு போது 2 lakhs தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய பேங்க் மேனேஜர் கால் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஏதாவது 0 ஏதாவது விட்டுட்டீங்களா, இது சார் நீ பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு கேட்பாங்க. பட் 2 lakhs per year டியூஷன் ஃபீஸ் இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எலிஜிபிள் ஆகும். ஸோ எந்த விதமான எஜுகேஷன் லோன் பொறுத்தவரை அவங்க பேசிக்காக அவங்க ஃபாதர் மதருக்கு ஒரு பேசிக் இன்கம், அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ப்ராசஸ் ஈஸி. ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் இதுதான். அண்ட் இன்றைக்கி ரொம்ப எளிதாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில்
போய் படிக்கிறதுக்கு உண்டான லோன்ஸ் ஆகட்டும், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு வாங்குறதுக்கு உண்டான என்ன ப்ரொசீஜரோ சேம் தான், மோர் ஆர் லெஸ் சிமிலர். தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் நம்முடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்டு தங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தலாம். யுஐஸ் அப்படிங்கிற ஒரு ரஹ்மான் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ எம் ட்ரைங் ஃபார் அ ஆர்கிடெக்சர். சப்போஸ் இஃப் ஐ ஃபெயில்ட் இன் NATA exam, what can I do and which course is based in engineering? What will I choose in engineering if I failed in NATA? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க எதுலையுமே. நீங்கள் எப்போவுமே மாணவ சமுதாயம் என்றுமே வெற்றி பெறும். ஃபர்ஸ்ட் முக்கியமாக நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, லா அண்ட் ஆர்கிடெக்சர் இந்தியாவில் படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. ஏன்னா ஆர்கிடெக்சர் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் அப்ராட் ஸ்டடீஸை அவங்க வந்து இன்னும் அந்த அளவுக்கு ஆத்தரைஸ் பண்ணலை. அதே சமயத்தில் இதில் எனக்கு கிடைக்கலன்னா இன்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக பேச்சுலர்ஸ் பொறுத்தவரை 3 டிபார்ட்மெண்ட்ஸ், ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ். கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். இதுதான் பாஸ்ட்டு, இதுதான் ப்ரெசென்ட்டு, இதுதான் ஃபியூச்சர். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் மனப்பாடம் செஞ்சு இந்த கோர்ஸை படிச்சுட்டு நாளைக்கு இந்த கோர்ஸை குறை சொல்லாதீங்க, நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ அடிப்படை கல்வி முறை மாற்றம் வேணும். மாணவர்கள் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு எங்கே படிப்பீங்கன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அரசாங்க கல்லூரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க கல்லூரிகள் இன்ஜினியரிங் படிக்கணும். இல்லாட்டி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள். தொடர்ந்து ஸ்டெல்லா என்ற நேயர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், நான் BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, முடிச்சிருக்கேன். நான் அடுத்து வந்து ஏதாவது PG டிப்ளமோ கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? பண்ணா எந்த கோர்ஸ் பண்ணலாம், எங்க பண்ணலான்ற ஒரு ஐடியா சார். நிச்சயமா இந்த நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், இந்த டிப்ளமா சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. படிக்கிறோன்னு முடிவு எடுத்துட்டோம்னா போஸ்ட் கிராஜுவேஷன் 2 இயர் டிகிரி. இப்போ நீங்கள் ECE படிச்சுட்டு இருக்கிறீங்க, மொபைல் டெக்னாலஜிஸ், டெலிகம்யூனிகேஷன், சென்சார் டெக்னாலஜிஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குமா. ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் எடுத்து படிக்கலாம். 2 ஆண்டு கால படிப்பு. ஃபஸ்ட்டு 1.5 இயர் ஃபுல்லாக சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். அண்ட் இது எல்லாமே 90% to 95% ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 2017 இன்டேக்கே நீங்கள் என்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால் நிறைய இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேப் விட்டுறாங்க 1 or 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறதுன்றது அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைஞ்சிது. ஸோ அதனால் கேப் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு புக்ஸை எட்ட வச்சுட்டு ரியல் லைஃப், தட் இஸ் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய டேட் வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கேப் விட்டுறாதீங்க இன் பிட்வீன் யுவர் அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன். தொடர்ந்து காரைக்காலிலிருந்து பிரகாஷ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரகாஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நான் வந்து ME CAD/CAM இன் மெக்கானிக்கல் மேஜர். ME CAD/CAM மெக்கானிக்கல். ஓகே. நான் வந்து இப்போ என்னோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் போகிறதா இல்லாட்டி கோர் கம்பெனி சைடு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார். டீச்சிங்ல போலாமா இல்ல கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸே நான் போலாம்? அவரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். அதில் நம்ம வந்து உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு பாருங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது படிச்சது ஒன்றா இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கும். ஸோ எதை சூஸ் பண்ணி எந்த மாதிரியான வேலைக்கு நம்ம போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகளை எப்படி சூஸ் பண்றது? அதாவது கல்வியோடைய அடிப்படை டெஃபினிஷனே நம்ம எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச படிப்பை படித்து அந்த படிப்பில் வேலை செய்வதற்காக தான் இந்த கல்வின்ற ஒரு விஷயமே இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம எதையோ ஒன்று படிச்சுட்டு எதையோ ஒன்று செய்யக்கூடிய நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட், அவங்க பொட்டன்ஷியல் பேஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பசங்க வந்து ஃபோட்டோகிராஃபி, ஃபிலிம் மேக்கிங் தப்பான படிப்பு கிடையாது, நல்ல படிப்பு தான். பட் அதற்குண்டான ஸ்கோப்ஸ் என்ன, எத்தனை பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, அதற்குண்டான சம்பள விகிதங்கள் என்ன, அனைத்தையும் நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால பேச்சுலர்ஸ்லேயே அவங்க கரெக்டான ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க சூஸ் பண்ணி படித்தாங்கன்னா நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நமக்கு வந்து நிறைய சம்பாதிக்க முடியும், எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா வெளிநாட்டில் வந்து அதிகமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் அதுதான் டவுட்டாக இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லா சம்பாதிக்கலாம்? சம்பாத்தியம், அதாவது நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க, சார் கன்ஃபார்ம்டு ஜாப் கொடுத்துருவீங்களா யூரோப் ஸ்டடீஸில் அப்படி கேட்டால் நான் எல்லாருக்குமே கிளியராக சொல்லுவோம், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் கொடுக்குறோம், இந்த பல்கலைக்கழகங்கள் கொடுக்குது. உங்களுக்கு திறமைகள் இருந்தால் நிச்சயமாக கம்பெனிஸ் நிச்சயமாக உங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நல்ல சம்பள விகிதங்கள் அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்க. நான் முன்னாடி அந்த நேருக்கு சொன்ன மாதிரி தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் படிப்பை எடுத்து நம்ம இன்ஜினியரிங்கில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், எடுத்து படிக்கும்போது நமக்கு வானளாவிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடெக் பயோடெக்னாலஜிலாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, அடுத்து யூஜி படிக்கணும், அடுத்து PhD படிக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சிச்சுவேஷனில். அப்பொழுது தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே ஓப்பன் ஆகும். யூஜி பிஜி முடிச்சுட்டு நீங்கள் ஜாப்ஸ் தேடும் போது அது ஃப்ரூட்ஃபுல்லாக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு, எஸ்பெஷலி ஃபார் லைஃப் சயின்ஸ், பயாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தொடர்ந்து தருமபுரியிலேருந்து ஸ்ரீமுருகன் என்று நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஸ்ரீமுருகன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், கேளுங்க சார். அக்ரிகல்ச்சர் ஃபியூச்சர் எங்க சார் படிக்கலாம், அதோட ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு சார். அக்ரிகல்ச்சரல், ஓகே. அக்ரி ஸ்டடீஸ் நான் நிகழ்ச்சியில் மண்டேலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் அக்ரி ப்ரிஃபர் பண்ணுறீங்க. நிச்சயமாக கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இருக்குது, அதற்குண்டான கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் அக்ரி பேஸ்ட் ஸ்டடீஸ் நீங்கள் டாப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் படிக்கலாம். தொடர்ந்து சமூக வலைதளத்திலும் நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு பலரும் வந்து தங்களுடைய சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்காங்க. மேக்நாத் அப்படிங்கிறவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் BEIE படிச்சிருக்காரு. ஐ வுட் லைக் டு கண்டினியூ மை மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். விச் கண்ட்ரி இஸ் தி மோஸ்ட் அட்வைசபிள் டு ஸ்டடி ஸ்கோப் ஃபார் த கோர்ஸ்? இது ஒரு எக்ஸலன்ட் கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம் சார், எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் MBA போயிடுறோம் அப்படின்வாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு அருமையான ஒரு துறை இருக்குது. தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், குவாலிட்டி இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான ஏகப்பட்ட படிப்புகளை படிச்சுட்டு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த துறையில். ஸோ நிச்சயமாக இவர் படிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி, இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக், போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகளில் மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இந்த அட்மிஷன்ஸை. ஏன்னா தட்ஸ் த ஹப் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அந்த இன்ஜினியரிங் ப்ராசஸ் ஆகட்டும். சரி, ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2017 பாஸ் அவுட்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த கல்வி ஆண்டை வீணடிக்காமல் நீங்கள் 2017 செப்டம்பர் இன்டேக் உங்கள் கல்வியை தொடரலாம். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப நம்ம ஊரில் படிக்கிறத விட வெளிநாடுகளில் படிச்சுட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம். அது வந்து பிஜி ஸ்டடீஸ் வந்து நம்ம வெளிநாடுகளில் படித்தா நல்லதா, இல்லை யூஜிலிருந்தே நம்ம வந்து மேலாண்மை படிப்புகள்லாம் வெளிநாடுகளில் படித்தா நல்லதா? அதான் சார், நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஜிக்கு உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நிச்சயமாக போய் படிங்க. ஏன் படிக்கக்கூடாது? ஸோ யூஜி பிஜி படிக்கலாம். நிச்சயமாக யூஜிக்கு உண்டான யூஜி போய் படிக்கும்பொழுது அந்த ஒரு சின்ன வயசுலேயே த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அ பாய் ஹி பிகம்ஸ் அ மேன் அண்ட் அனைத்து விஷயங்களையுமே அவனே செய்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும். இன்றைக்கி நிறைய 25 இயர்ஸ் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து பசங்களை புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அந்த நிலை மாறி அந்த மாணவன் தன்னிச்சையாக அவன் முடிவெடுத்து இந்த சமூகத்தையும் இந்த வாழ்க்கையும் அவன் சந்திக்கும் பொழுது நேருக்கு நேராக அண்ட் அவனுடைய வெற்றி பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். அவனுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்டர் கிராஜுவேஷனுக்கே நேயர்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. கல்வி கட்டணங்களும் குறைவு. இதுக்கு IELTS, GRE, GMAT, TOEFL எதுவுமே தேவையில்லை. சரி, அப்போ எங்களுக்கு என்னதான் சார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் 100% ஐ வாண்ட் டு ஸ்டடி, நான் ஒரு நிஜமான ஒரு பொறியாளர் ஆகணும், நிஜமான ஒரு மேலாண்மை இயக்குனர் ஆகணும் என்ற டெடிகேஷன் இருந்துச்சுன்னா போதும். நிச்சயமா நீங்க வந்து ஒரு தலை சிறந்த ஒரு வல்லுநராக நிச்சயமா வரலாம். தொடர்ந்து இந்த மேலாண்மை படிப்புகள் தொடர்பாக இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். தொடர்ந்து ரியாஸ் என்ற நேயர் புதுக்கோட்டையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரியாஸ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ரியாஸ், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அவருடைய ஃபோனில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இந்த மேலாண்மை படிப்புகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்லிங்க. வெளிநாடுகளில் என்ன மாதிரியான கல்லூரிகளை வந்து அதுக்கு சூஸ் பண்ணணும்? டாப் பி ஸ்கூல்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நேயர்கள் நோட் பண்ணுங்க, ட்ரிபிள் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ரிபிள் அக்ரெடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகம் தான் அது கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸ். இந்த ட்ரிபிள் அக்ரெடிட்டட் யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 100-150 பி ஸ்கூல்ஸ் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான கல்லூரிகளில் நீங்கள் போய் சென்று படிக்கும்போது ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட் அனைத்து துறையான படிப்புகளுமே ஸோ நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. தாராளமாக நீங்கள் படிக்கலாம். நல்ல எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது. மிக மிக முக்கியமாக புரிந்து படிக்கணும். மனப்பாடம் செஞ்சு படிச்சுட்டு அந்த துறையை குறை சொல்லவே சொல்லாதீங்க. தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த ஆர்கிடெக்சர் மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து படிச்சுட்டு வரவங்களுக்கான இந்த சில பல சங்கடங்கள்லாம் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது அப்படின்னீங்க. இதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம், வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட் படித்தோம்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்? எந்த சிக்கலும் கிடையாதுங்க. பிகாஸ் இப்போ நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அது இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம லா அப்படின்னா அகெயின் இந்தியன் பீனல் கோட் பிரகாரம் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம். ஸோ அதனால் BABL ஆகட்டும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அதெல்லாம் இந்தியாவில் படிச்சிருந்தா உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஆர்கிடெக்சர் பொறுத்தவரை அண்டர் கிராஜுவேஷன் இந்தியாவில் நீங்கள் படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் மேபி நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணலாம். மற்ற எந்த படிப்புக்கும் இப்போ நிறைய பேர் எப்படி சார் நான் இன்ஜினியரிங் படித்தா இல்லை MBA படித்தா இந்தியா வந்து எதாவது எக்ஸாம் எழுதணுமா? நிச்சயமாக கிடையாது. அதெல்லாம் எந்த விதமான தேவையும் இல்லை. மருத்துவத்திற்கு மட்டும் நீங்கள் அயல்நாடுகளில் படிச்சிங்கன்னா இந்தியா வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதி கிளியர் பண்ணுவோம். தொடர்ந்து ஃபேஸ்புக் லைவ்லையும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அங்கே கமெண்ட்டில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஸ்வநாத் அப்படிங்கிற ஒரு நேர் கேட்டிருக்காங்க, ஐ எம் ஸ்டடிங் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, வாட் கேன் ஐ ஸ்டடி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் UG அப்படின்னு கேட்டிருக்காரு. பெட்ரோகெமிக்கல் வந்து இப்போதைக்கு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. ஸோ அதனுடைய ஸ்கோப்பையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க. பெட்ரோகெமிக்கல் பொறுத்தவரை அடுத்து நம்ம வந்து மாஸ்டர்ஸ் இன் அகைன் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பெட்ரோகெமிக்கல்ஸ் ஆர் ஈவன் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் நிச்சயமாக சூஸ் பண்ணலாம். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இந்த துறைக்கு நிச்சயமாக இருக்குது.
இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன இன்ஜினியரிங் தொடர்பான எமர்ஜிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, எமர்ஜிங் துறையெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படி? ஆனால் இந்த எமர்ஜிங் துறை ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் சயின்ஸ், நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரியான படிப்புகளாமும் நிறைய வந்து எமர்ஜிங் ஃபீல்டில் இருக்குது. பட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எமர்ஜிங் ஸ்டடீஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா பிஹெச்டி நிச்சயமாக படிக்கணும். பிஹெச்டி படிக்காமல் எமர்ஜிங் ஸ்டடீஸ் எடுத்து படிச்சுட்டு எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது. தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து அபி அரவிந்த் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அபி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், நான் இப்போ வந்து என்னுடைய 12th முடிச்சிருக்கேன். சரி. மை எய்ம் இஸ் டு பிகம் IFS. ஓகே. ஸோ இதுக்காக என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? கண்டிப்பாக சார். IFS பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணம், உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த எமர்ஜிங் துறைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த எமர்ஜிங் துறையில் எப்படி திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது நல்லதா, அதுக்கான ஸ்கோப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி எப்படி சார்? சிறந்த கேள்விங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அதை கிளியராக நேயர்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பொறுத்தவரை சிலபஸ் யார் செட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் தான் செட் பண்ணுது. நிறுவனங்கள் செட் பண்ணும்போது அந்த சிலபஸை படித்து கொண்டு வெளியே வரக்கூடிய மாணவனுக்கு அவங்க வாய்ப்புகள் கொடுக்கணும் நாளைக்கு. ஸோ அதனால் இந்த சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் அண்ட் MNCs தான் வந்து சிலபஸை செட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி இந்த இன்ஜினியரிங் துறையை பொறுத்தவரை. ஸோ அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸ் லேட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஒரு ரெலவன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ அதனால் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் தாராளமாக எடுத்து படிக்கலாம். பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக படிக்கலாம். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நேயர்களுக்கு சொல்லணும், தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஊர்லேயே மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் வந்து எப்படி என்னென்ன பேசிஸில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்? இப்போ பிஜி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டு நம்ம கேட் எழுதிட்டு டாப் இன்ஸ்டியூட்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IIM மாதிரி போன்ற இந்த சிறந்த பல்கலைக்கழகங்களில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மாணவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழல் வருது. சரி, வேற ஏதாவது கிடைச்சது எடுக்கலாமே அப்படின்னும் அங்கே தான் சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. பட் டாப் 50 ரேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் அந்த பசங்க போய் படிக்கும்பொழுது நீங்களே அசியூம் பண்ணலாம், அந்த படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவனோட ஆளுமை திறன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்காக அவங்க எஜுகேஷன் லோன் எடுத்து ஒரு மாஸ்டர்ஸ் MBA படிக்கிறேன்னு சொல்லிட்டு 50-60 lakhs கடன் எடுத்துட்டு படித்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஸ்டடீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து ஆப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு நிறைய பேர் வந்து என்ன யூஜி மேஜர் படித்தாலும் அவங்க வந்து பிஜிக்கு வந்து MBA படிச்சுக்கலாம். இப்போ லைஃப் சயின்ஸ் படித்தாலும் அது தொடர்பான MBA பல இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தாலும் அது தொடர்பான MBA இருக்குது. ஸோ யூஜி முடித்தவங்க கண்டிப்பாக MBA படித்து தான் ஆகணுமா, அல்லது வந்து அவங்களுடைய இதிலேயே MSCO இல்லை MTechோ அந்த மாதிரி படித்தா நல்லதா? நிச்சயமாக அவர்கள் துறை சார்ந்த படிப்பில் அந்த ட்ராக்கில் போகிறது தான் நல்லது. இல்லை சார் எனக்கு இதில் கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு இதில் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னா ட்ராக் மாற்றிக்கொள்வது நல்லது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தார் பார்த்தீங்களா, டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட். பியூர் மேனேஜ்மெண்ட்டும் போக வேண்டாம், டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த MBA படிக்கிறதுனால என்ன வகையான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை தெளிவாக நேர்கள் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு டிகிரிக்காக நம்ம வந்து ஒரு MBA போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கூட போட்டு வைப்பாங்க. ஸோ அதோட ஸ்கோப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வேறு வாய்ப்பு இல்லைன்னா அதில் படிங்க. ஏன்னா பிகாஸ் அதில் எந்த அளவுக்கு பயன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கல்லூரியில் இருந்து படிக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்து படிக்கிற மாதிரி எப்போவுமே வராது. ஸோ MBA பொறுத்தவரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஏரோஸ்பேஸ் கம்பெனி வரைக்கும் ஆளுமை திறன், அதாவது பார்த்தீங்கன்னா மேனேஜரல் பொசிஷன்ஸ் டு டெலிவர் த டாஸ்க் அண்ட் டு எக்ஸிக்யூட் த டாஸ்க் இருக்கும் நிச்சயமாக. ஸோ அதில் எல்லாத்துக்குமே குவாலிஃபைடு மேனேஜரல் ப்ரொஃபஷனல்ஸ் எப்போவுமே டிமாண்டில் தான் இருக்காங்க. எந்த ஒரு நிறுவனமும் சரி நல்ல ஒரு குவாலிஃபைடு பர்சன் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கும்போது அவங்கள வேணான்னு சொல்லவே சொல்லாது. ஸோ அதனால் MBAவும் நல்ல வாய்ப்புகள் உண்டு, பட் கரெக்டான கல்லூரியில் படிக்கணும். இப்போ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா டிரெக்டாக வந்து நம்ம வேலைக்கு போகணுமா, இல்லை வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறது நல்லதா? இல்லை, டேரெக்டாக தே கேன் ஸ்டார்ட் ஆன் வித் தேர் ஜாப். நடுவில் இந்த ப்ராக்டிஸ், இந்த ட்ரைனிங், இந்த அப்ரெண்டிஸ்லாம் படிச்சுட்டு பசங்க வந்து தே டி நாட் வேஸ்ட் தேர் டைம். டேரெக்டாக தே கேன் ஜம்ப் ஆன் டு தேர் கோர் ஏரியா. அதே மாதிரி ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக MBA பண்ணியே ஆகணுமா, இல்லை அவங்களுக்கு அவசியமே கிடையாதுங்க, அவசியமே கிடையாது. பட் நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகுங்க, புது கான்செப்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க, நல்லா செய்யுங்க. பட் என்னென்னா அது ஒரு 26-27 இயர்ஸில் உங்களுடைய ஆண்டர்பிரினர் திங்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் அந்த துறை பற்றி தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இப்போ பெங்களூர்லேயே எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்றைக்கி ஆஃபீஸ் ஸ்பேஸ் கூட கொடுக்குறதில்ல லேண்ட்லார்ட்ஸ். ஸோ அதனால் எந்த டைமில் ஸோ க்ளோஸ் டு 25க்கு அப்புறம் நீங்கள் நான் ஆண்டர்பிரினர் ஆகணும், அதற்குண்டான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 27-28 யூ கேன் எஸ்டாப்ளிஷ் யுவர் ஓன் ஆண்டர்பிரினரியல் செட்டப். அதுக்கு வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்தால் சிறந்ததாக இருக்கும். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலிருந்து மெடிக்கல் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட்னு பல்வேறு வகையிலான எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப வித்தியாசமான கேள்விகள் வந்தது. அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய நேரத்துக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து இன்னைக்கு பல்வேறு சந்தேகங்களை நம்மளுடைய யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சிடும். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தொடர்ந்து யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சியில் தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மனோஜ்.